ஐயா 8ல் மறைஞ்சா குரு பகவான் ஏதாவது கெடுதல்களை செஞ்சிருவாரோன்னு பார்த்தா உங்கள் ராசிநாதன் அவர் உச்சத்தை அடைகிறார், நன்மைகளைத்தான் தருவார். அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவரை வேற குரு பகவான் வலிமையாக பார்ப்பார். பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி ராகு இருவருமே குருவோடு பார்வையில் இருந்து அவரை நம்பித்தான் ஆரம்பித்தேன், எனக்கு அனுபவம் இல்லை, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் உள்நாட்டில் ஆரம்பிச்சிட்டேன், அல்லது உள்நாட்டில் இருக்கிறேன் அங்கே ஆரம்பிச்சிட்டேன் இங்கே ஆரம்பிச்சிட்டேன், கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, குழந்தை சரியில்லை, இந்த மாதிரியான விஷயங்கள். அல்லது பெண்கள் தனுசு ராசிக்கார சகோதரிகளுக்கு கடந்த காலத்தில் லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் 40 நாளில் 8ஆம் இடத்துல உச்சமாகிறார். ஐயா 8ல் மறைஞ்சா குரு பகவான் ஏதாவது கெடுதல்களை செஞ்சிருவாரோன்னு பார்த்தா உங்கள் ராசிநாதன் அவர் உச்சத்தை அடைகிறார், நன்மைகளைத்தான் தருவார். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவரை வேற குரு பகவான் வலிமையாக பார்ப்பார். அடுத்து 2ஆம் இடத்துல டிசம்பர் மாதம் ராகுகேது பயிற்சி ஏற்படுகிறது. அதில் ஏதாவது காசு பணம் வர்றதில் எதனா குறை வச்சிருவாரான்னு பார்த்தீங்கன்னா அவரையும் உச்சகுரு பார்க்க போகிறார். ஆக பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி ராகு இருவருமே குருவோடு பார்வையில் இருந்து அதற்கப்புறம் கேது குருவோடு இணைஞ்சிருக்கின்ற இந்த தன்மை எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான ஒரு பெரிய அமைப்புங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. நல்ல விதமான பெரிய அமைப்புனா என்னங்க, இது வரைக்குமே பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் பணம் இழந்தவங்க, கூட்டு தொழிலில் பணம் இழந்தவங்க, சமீபத்தில் ஒரு தொழிலை ஆரம்பித்து அதில் நஷ்டமாகவே போய்கிட்டு இருக்குங்க, தெரியாதனமாக அந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டேன், அதை விட முக்கியமாக ஃப்ரெண்டு சொன்னார், மாமன் சொன்னார், மச்சான் சொன்னார், அவரை நம்பித்தான் ஆரம்பித்தேன், எனக்கு அனுபவம் இல்லை, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் உள்நாட்டில் ஆரம்பிச்சிட்டேன், அல்லது உள்நாட்டில் இருக்கிறேன் அங்கே ஆரம்பிச்சிட்டேன் இங்கே ஆரம்பிச்சிட்டேன், என்னால் தொழில் ஆரம்பிச்சிலேருந்து அங்கே பார்க்கவே போக முடியல, இங்கே மாட்டிக்கிட்டேன் அங்கே மாட்டிக்கிட்டேன்ட்டு கடந்த 2-3 வருடமாகவே தெரியாத தொழில் அமைப்புகள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் பணத்தை இழந்தவர்களுக்கு இழந்த பணத்தை திருப்ப பெறக்கூடிய அமைப்பில் இந்த 8ஆம் இடத்தில் மாறக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாகவும் சனி ராகு இருவருமே குருவின் பார்வையில் வரப்போகின்ற காரணத்தினாலேயும் பெரிய நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. இழந்த பேர் திரும்ப கிடைக்கும். பெண்களினால் அவமானத்தை சந்தித்தவர்கள், சொந்த வாழ்க்கையில் ஒரு சோக அமைப்புகள் இருந்தவர்கள், கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, குழந்தை சரியில்லை, இந்த மாதிரியான விஷயங்கள். அல்லது பெண்கள் தனுசு ராசிக்கார சகோதரிகளுக்கு கடந்த காலத்தில் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இல்லை என்பது தான் உண்மை. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே அந்த கடந்த காலத்தில் மிகப்பெரிய அளவில் அட்டமத்து சனி ஜென்மச்சனி நடக்கும்போது தான் பெரிய சோதனைகள்லாம் இருக்கும். அதுவும் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு 2017, 18, 19 உங்களுக்கு ஜென்மச்சனி காலகட்டங்கள், அந்த காலகட்டங்கள் மாதிரியான சோதனைகள் இப்போது வரப்போறதில்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட 6ஆம் இடத்துல குரு இருந்தபோது கடன் நோய் போன்ற விஷயங்கள் அப்படியே இருந்தன, அதுவும் இப்போ வரப்போதில்லை. பெரிய அளவில் ஒரு தெய்வ பலம், பரம்பொருளுடைய கருணை உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா தனுசு ராசிக்காரன் பெரிய அளவில் நல்லா இருப்பீங்க, அதாவது நல்ல மனதுக்காரராக இருப்பீர்கள். அடுத்தவர்கள் வாழ வேண்டும், எதிரி கூட வாழ வேண்டும், கஷ்டப்படக்கூடாது என்கின்ற ஒரு தூய நல்ல எண்ணம் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. பெரும்பாலானவர்னு சொல்ல மாட்டேன். குருவின் வீட்டில் பிறந்த நீங்கள் எதையுமே நல்லவதையாக நினைக்கக்கூடிய பண்பினர், குணத்தினர் என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு இருக்காதுங்க. ஏதாவது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்ற கவனமாக இருக்கணும்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. செலவுகள் இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானங்கள் இருக்கும். குடும்ப நன்மைகள், குடும்ப மேன்மைகள் இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு தனுசு ராசியினர் எல்லோருக்கும். பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய தமிழ் புத்தாண்டாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் அமையும். வருடாந்திர பலன்கள் எப்படி சொல்ல போகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் குமுதம் ஆன்லைனில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்கிறது குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்கள் மட்டும்தான். இந்த கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்கிறோம். இப்போ மாத பலன், வார பலன் சொல்கிறது, வார பலன்கள் வாரத்தில் ஒரு வாரத்தில் 3 இடங்களுக்கு போகக்கூடிய சந்திரனை வைத்து, அதாவது ராசியை வைத்து சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சு வார பலன்கள், டெய்லி பலன்கள், தினசரி பலன்கள் சொல்லப்படுகின்றன. மாத பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோமே, இதே குமுதத்திலேயே ஆங்கில மாத பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஆங்கில மாத பலன்கள் எதனுடைய அடிப்படையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மாதத்திற்கு ஒரு தடவை மாறுறாரு. 22 நாட்களுக்கு 25 நாட்களுக்கு ஒரு முறை சுக்கிரனும் புதனும் மாறுவாங்க. 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறுவார். ஆக இந்த 4 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய
மாதாந்திர கிரகங்களுடைய இயக்கத்தை வைத்து ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்களை சொல்ல முடியும். ஆனால் வருட பலன்கள் என்பது வருடத்தில் ரொம்ப நிலைச்சு இருக்கக்கூடிய அமைப்பு. வருடம் முழுக்க ஒரு கிரகம் ஒரே ராசியில் இருக்கும்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கும். சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை நிரந்தரமாக இருப்பார், ஒரு ராசியில் இருப்பார். 2.5 வருஷத்துக்கு ஒரு சனி பயிற்சி ஏற்படும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி ஏற்படும். 13 மாதங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஏற்படும். ஆக இந்த வருடாந்திர கோட்களை வச்சு தான் தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு போன்ற புத்தாண்டு பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வருஷம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 40 நாட்கள்லேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. குருப்பெயர்ச்சியில் ஏதாவது விசேஷம் இருக்குதுங்களாயா? கண்டிப்பாக விசேஷம் இருக்கிறது. மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு, மிகப்பெரிய விசேஷம்தான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மிகப்பெரிய உச்சம் என்கின்ற நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம். 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் ஒரு 3 மாதத்திற்கு பிறகு அப்படியே அதிசாரம் என்ற முறையில் அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்பவே கடகத்திற்கு வருவார். ஆயினும் பெரும்பாலான நாட்கள் இந்த தமிழ் புத்தாண்டு, பராபவ தமிழ் புத்தாண்டில் உச்சம் என்கின்ற அமைப்பில் அவர் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மை. சனிப்பெயர்ச்சியின் அமைப்பின் அடிப்படையில் மீனத்திலேயே அவர் இருக்கிறார். காலபுருஷனுடைய இறுதி வீடு என்று சொல்லப்படக்கூடிய மீனத்திலேயே அவர் இருப்பது என்பது இந்த வருடத்தில், இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. ஆகவே சனிப்பெயர்ச்சி இதாக கிடையாது. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேதுக்கள் இப்போது இருக்கக்கூடிய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கும், ராகு கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கு வருகிறார், சிம்ம வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு கேது போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய யோக பலன். அதில் வேற பாருங்க, கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய உச்சகுருவோடு கேது சேரக்கூடிய அருமையான யோகம் இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய பேருக்கு ஏற்பட போகுதுங்க. ஆக பணம் போன்ற வரவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு சென்ற ஆண்டை விட மிக நன்றாகவே இருக்கும் என்பதாகவே நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் எடுத்துக்கலாம். மகராசிக்காரர்களுக்கு பருத்தி புடவையாய் காய்த்தது, பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏழரைச்சனியில் கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. ஏழரைச்சனி விலகி ஒரு வருஷம் ஆனால் கூட ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே, லேசாக மூமெண்ட் தெரியுது, அவ்வளோதான். ரொம்ப கஷ்டப்படல, ஆனால் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான நிலைமை தான் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. முதல் முறையாக 12 ராசிகள்லேயே ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் வரப்போகின்ற அமைப்பு ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அப்படியே வருது. ராசிநாதன் குருவின் பார்வையில் வருகிறார், ராசியும் குருவின் பார்வையில் வருகிறது. ஒட்டுக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் என்கின்ற மாதிரியாக ஏதாவது ஒரு 2 அமைப்புகளில் 2 விதத்திலையும் எதிர்வினைகள் நல்ல விதமாக அமையக்கூடிய அருமையான ராசி இப்போது மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வரப்போகிறது. அதை விட சில காரணங்கள்லாம் தெரிய போகிறது. ஏற்கனவே 100 ரூபாய் இழந்தேன், 1000 ரூபாய் இழந்தேன், கோடி இழந்தேன், லட்சம் இழந்தேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இழந்ததை விட 2 மடங்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போது அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உண்டு. தொட்டது துலங்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். முதல் திருமணம் தோத்து போனவங்களுக்கு 2வது திருமணம் அற்புதமாக அமையும். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.